ஜூலை 5, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு திருப்பு முனையை கர்த்தர் உருவாக்கப் போகிறார். நேற்று வரை மூடியிருந்த ஆசீர்வாதங்கள் இன்று திறக்கப்படும். Today the Lord is about to bring a turning point in your life. The blessings that seemed closed until yesterday will begin to open today. சங்கீதம் 30 அதிகாரம் 5 வசனம். Psalm chapter 30 verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சில இரவுகள் மிகவும் நீண்டதாக தோன்றலாம். வேதனை, கண்ணீர், ஏமாற்றம், தாமதம் இவை முடிவில்லாதது போல தோன்றலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அழுகை நிரந்தரம் அல்ல, சந்தோஷம் நிச்சயம் வரும். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த துக்கத்தின் காலம் முடிவடைகிறது. கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து நீங்கள் எதிர்பார்க்காத மகிழ்ச்சியை அருளப் போகிறார். For his anger lasts only a moment, but his favor lasts a lifetime. Weeping may remain for a night, but rejoicing comes in the morning. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும் கிருபையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, துக்கத்திலும் சோர்விலும் இருக்கும் ஒவ்வொருவரையும் உமது சமாதானத்தால் நிரப்பும். எங்கள் இருதயங்களில் புதிய நம்பிக்கையையும் நாளைய நன்மையை எதிர்நோக்கும் விசுவாசத்தையும் அளித்தருளும். நோயாளிகளை தொட்டு பூரண சுகத்தை அருளும். வேலை தேடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்தருளும். அவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஆசீர்வாதங்களை அருளி அவர்களின் வாழ்க்கையில் புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். கர்த்தாவே, எங்கள் அழுகையை ஆனந்தமாகவும் எங்கள் காத்திருப்பை ஆசீர்வாதமாகவும் மாற்றி உமது நாமம் மகிமைப்படும்படி செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன்.